வணக்கம். திங்கட்கிழமை மார்ச் மாதம் 31ஆம் தேதி இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், ராகு. இன்று மாலை 6:37 சந்திரன் மீன ராசியிலிருந்து நகர்ந்து மேஷ ராசிக்குள் செல்கிறது. அப்பதான் சிம்மத்துக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. மாலை 6:37 சந்திரன் 8ஆம் இடமான சிம்மத்திற்கு 8ஆம் இடமான மீனத்தை விட்டு நகர்ந்து அடுத்த வீடான மேஷத்திற்குள் செல்கிறது. மேஷ சந்திரன் இன்று மாலை 6:37 சம்பவிக்கிறது. மேஷத்தில் சந்திரன் நுழையும் நேரம் மாலை 6:37. அந்த 6:37 கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே கிரகங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. அந்த நேரத்தில் இன்னைக்கு சாயந்தரம் ராசிக்குள்ள சந்திரன் வேற பிரவேசிக்கிறார். சந்திர பகவான் குழுகுழுன்னு இன்னைக்கு ராசிக்குள்ள வராரு. அதனால நீங்க ஆனந்தமாக இருப்பீர்கள், மனதிற்குள் மத்தாப்பு விட்டு கொண்டிருப்பீர்கள். ஒரு சிலர் தங்களுடைய மலரும் நினைவுகளை எல்லாம் சிந்தனை குதிரையை சிதறவிட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சிந்தனை குதிரையெல்லாம் சிதற விட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. அது ஓடும். ஒயிட் ஹார்ஸ் நாள் அப்படியே ஓடும். சங்கு சக்க ஜங்கு சக்க ஜங்கு சக்க ஜங்கு சக்கன்னு அப்படியே நீங்கள் ஆஹா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் இதே டேட்டில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்லாம் யோசிச்சு போட்டு உடனே சாங்ஸ் எல்லாம் பாடிட்டுருப்பீங்க. பாரதி ராஜா படத்தில் வர மாதிரி அங்கங்கே குப்பையெல்லாம் கொளுத்தி புகையெல்லாம் வர வச்சு அதில் அப்படியே ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷனில் யாரோ வருவாங்க. நீங்கள் அப்படியே போவீங்க அது பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரிலாம் ஏதோ ரொமான்டிக் கற்பனைலாம் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கற்பனை பண்ணுறதுக்கு வயசு என்ன, யார் வேணால் பண்ணலாம். நல்ல சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் அலுவலகத்திலே நற்பெயர் கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை. அதில் ராசி அதிபதி உச்சம். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் 11ஆம் இடத்திலே 4 கிரகங்களோடு சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். பவர்ஃபுல்லான நாள். இன்னைக்கு நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். சும்மா விளையாட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கன்னா அது ஃபேவரபுளாக ரிப்ளை வந்துடும். நீங்கள் விளையாட்டாக ஏதேனும் ஒன்றை செய்ய போனால் அது உண்மையிலேயே நடந்து விடும். ரிஷப ராசியிலே இருக்கும் வியாபாரிகளுக்கெல்லாம் இன்றைய தினம் மிகப்பெரிய தொகை கிடைக்கும். பெரிய அமௌண்ட் கிடைக்க போகுது கையில். பணத்தை வாங்குவதும் கொடுப்பதும் சற்று அதிகமாக இருக்கும். செல்வ செழிப்பு மிகுதியாகும். குடும்பம் அமைதியாக நடைபெறும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரம் நன்றாக நடைபெறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். நல்ல சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் அலுவலகத்திலே நற்பெயர் கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்திலேயே சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் என பலரும் உங்களை வந்து சந்திப்பார்கள், பேசுவார்கள். அவர்களை சென்று நீங்கள் சந்திப்பீர்கள். விழாக்களிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் சிறப்பாக காணப்படுகிறது. கலகலப்பான மகிழ்ச்சியான இடங்களுக்கு செல்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. மாலை 6:37 வரையிலே சந்திராஷ்டமம். 6:37 ஈவினிங், சாயந்தரம். ஏதாவது முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தினோன்னா ஈவினிங் மேலே வச்சுங்க, 7 மணிக்கு மேலே வச்சுங்க. இன்றைய நாள் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை 6:37 வரையிலே. வெள்ளிக்கிழமை 4:02 ஆரம்பிச்சது சாயந்தரம். வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து சனிக்கிழமை ஃபுல்லாக இருந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6:37 முடியுது சந்திராஷ்டமம். சிம்ம ராசிக்கு இன்று மாலை 6:37 6:37 PM
இன்னைக்கு சாயந்தரம் 6:37 வரை சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு, அதன் பிறகு கன்னி ராசிக்கு ஆரம்பம். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7ல் சுக்கிரன் உச்சம், 7ல் ராகு. சுக்கிரன் ராகு சேர்ந்தாலே யோகம். சுக்கிரன் கேது சேர்ந்தா ரொம்ப சுமாராக இருக்கும். சுக்கிரன் ராகு சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய குழந்தை பத்திரிக்கைலாம் பார்த்தா சுக்கிரன் ராகு இருக்கும். பஜன வருஷம் ஒன்று ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சில பேர். அந்த மாதிரிலாம் நிறைய குழந்தை பிறக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கும். 5ல் சுக்கிரன் ராகு சேர்ந்தா நிறைய குழந்தைங்க. நம்ம ஊரில் யாரோ கிளப்பி விட்ருக்காங்க, 5ல் ராகு இருந்தால் குழந்தையே கிடையாதாமேன்றாங்க. ஐயோ அதெல்லாம் பரம்பரையாக வருதியா அப்படின்னு. பரம்பரையாக வருமானம்? ஆமாம், 5ல் ராகுங்கிறது ஃபேமிலி ஹெரிடிட்ரி. அதுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ அவங்க வீட்டில் போய் பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு 5ல் ராகு இருக்கும், தாத்தாக்கு 5ல் ராகு இருக்கும், கொள்ளு தாத்தாக்கு 5ல் ராகு இருக்கும். பிறக்க போகிற குழந்தையும் 5ல் ராகு இருக்கிற டைமில் தான் பிறக்கும். 5ல் ராகுங்கிறது ஒரு பரம்பரையாக வரக்கூடிய ஒரு விஷயம். ராகு 5ல் இருக்கிறதுனால குழந்தை பிறக்காதுன்னு யார் சொன்னான்னு தெரியல. யாரோ புதுசாக கிளப்பி விட்ருக்காங்க. புதுசாக நிறைய ரூமர்ஸ் கிளப்பி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ இது ஒன்று புதுசாக இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் மெயில் போட்டு கேட்குறாங்க, சார் 5ல் ராகு இருந்தால் குழந்தை பிறக்காதா? யார் சொன்னாலும் இல்லை பிறக்குமே அப்படின்னு. இல்லை யாரோ சொல்கிறாங்க, சார் 5ல் ராகு இருக்குது குழந்தை பாக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்க சென்ற போது இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்ல இடம், எங்களுக்கும் பிடிச்சிருந்து. கடைசியில் இந்த 5ல் ராகுவால் கல்யாணம் இன்னும் போச்சுன்னு ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டார். அதுக்கப்புறமா அவர்கிட்ட ரொம்ப நான் வந்து சொல்லி ஆறுதலாக எல்லா விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி, அப்படிலாம் கிடையாதுங்க, இதெல்லாம் வந்து ஃபேமிலி ஹெரிடிட்ரி, இது எல்லாருக்கும் இருக்கும். அப்பாவுக்கு இருக்கும், பெரியப்பாவுக்கு இருக்கும், சித்தப்பாவுக்கு இருக்கும், தாத்தாவுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் குழந்தை நிறைய இருக்கும். அப்பாவுக்கு இருக்கும், தாத்தாவுக்கு இருக்கும்னாக்கா அப்போ ஃபேமிலியில் எல்லாருக்கும் குழந்தை இருக்குன்னு தானே அர்த்தம். அவனுக்கு குழந்தை இருந்ததால இவனுக்கு தாத்தா வேணார் அவர். அதனால் 5ல் ராகுவை வந்து ரொம்ப தவறாக சிலர் அரைகுறையாக எதையோ படிச்சுட்டு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லாதீங்க. 5ல் சுக்கிரன் ராகு சேர்ந்தால் குழந்தை பாக்கியம் அமோகமாக இருக்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், சுக்கிரன், ராகு. 7ஆம் இடத்தில் உள்ள 4 கிரக சேர்க்கை நன்மை செய்யும். மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. சந்திரனோடு சுக்கிரன் ராகு. சுக்கிரன் ராகு சேர்ந்ததால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். செல்வ செழிப்பு ஏற்படும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. உச்சமடைந்ததோடு மட்டுமல்லாமல் 10 குடையவன் 11 குடையவன் ஆகிய கிரகங்களோடு இணைந்திருக்கிறது. 10, 11 குடையவர்கள் ராசி அதிபதியோடு இணைந்து எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய யோகத்தை அளித்து கொண்டிருக்கின்றன. துலா ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறப் போகும் நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் அமைதி போன்ற எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். திருமண தடை விலகும். திருமணம் நிச்சயமாகும். திருமணத்திற்கு தேதி குறிப்பார்கள். 7 குடையவன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் திருமண தடை நீங்கும். 7 குடைய சுக்கிரன் 5ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், ராகு ஆகிய கிரகங்களோடு இணைந்திருக்கிறது. 4 கிரக சேர்க்கை. சூரியன், சந்திரன், சுக்கிரன், ராகு. இந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு 7 குடையவன். சுக்கிரன் எல்லோருக்குமே களத்திர காரகன். உங்களுக்கு களத்திர காரகனாக மட்டுமல்லாமல் களத்திர ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார். விருச்சிக லக்னத்திற்கு களத்திர காரகன், களத்திர ஸ்தானாதிபதி ரெண்டுமே சுக்கிரன் தான். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் லைஃப். சுக்கிரன் அருமையாக இருக்குது. 5ல் உச்சமாக இருக்கு. அதனால் இப்போ கல்யாணம் ஆகிடும். சார் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன் சார், கல்யாணமே ஆகலை சார். சரி, நீ என்ன எதிர்பார்க்குற? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும், இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. அப்புறம் எப்படி ஆகும்? அதுக்கே ஜாதகத்தை ப்ளேம் பண்ணுற. நீ முதல்ல உன்னுடைய மைண்ட் செட்டை கரெக்ட் பண்ணு. பி ப்ராக்டிக்கல் இன் லைஃப். நடைமுறைக்கு ஒத்து வராத கண்டிஷன்லாம் போட்டால் எப்படி கல்யாணம் ஆகும்? நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, குடும்பம் நடத்துவேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேனே அப்படின்னா ஏன் பண்ணிப்பான்? அவனுக்கு வீடு இருக்குல்ல, அந்த பையன் சௌரியமான வசதியான ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்குது,
அவன் அவங்க வீட்டில் இருக்கான். அந்த நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வரணும், நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னா எந்த ஒரு நியாயம் இது? கல்யாணம் ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டியுமே, எல்லா மதங்கள், எல்லா ஜாதியிலுமே பெண் புருஷன் வீட்டுக்கு போவாள். இதுதான் நம்மளுடைய மரபு, இந்தியன்ஸுடைய கலாச்சாரம். இந்திய கலாச்சாரமே இது. இந்திய கலாச்சாரம், குறிப்பிட்ட மதம், குறிப்பிட்ட ஜாதியில். ஒரு இந்தியாவில் ஒரு பொண்ணு மேரேஜ் ஆனால் என்ன ஆவா? ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போவாள். இது இன்றைக்கி நேர்த்திக்கல, எத்தனையோ ஆயிரம் வருஷமாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் நீ எங்கள் வீட்டுக்கு வரணும், நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன். எங்கள் அம்மா அப்பாவோட நான் இருப்பேன், ஆனால் உங்கள் அம்மா அப்பாவை நீ அடித்து துரத்தணும் அப்படின்னா அந்த பையன் எப்படி ஒத்துக்குவான்? அம்மா அப்பாவை அடித்து துரத்திடு, நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடு, நம்ம ஜாலியாக இருக்கலாம். இந்த மாதிரி பேசியே நிறைய பெண்கள் நல்ல நல்ல இடத்தெல்லாம் தனக்குத்தானே கெடுத்துன்றது. யானை தன் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்குமா, அந்த மாதிரி நிறைய பெண்கள் தேவையில்லாத கண்டிஷன் போட்டு நல்ல இடத்தெல்லாம் தானே கெடுத்துக்கிறாங்க. ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். உண்மை நிறைய கேஸ் பார்த்துட்டு தான் மனசு நொந்து போய் இதை கொட்டுறேன் டிவியில் உங்கள் முன்னால். தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. நடைமுறைக்கு ஒத்து வராத கண்டிஷன் போட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் கல்யாணம் ஆகாது, ரம்பையாக இருந்தாலும் ஆகாது. அதனால் பார்த்து யோசித்து அழகாக பேசி வாழ்க்கையை நீங்கள் தான் அமைச்சிக்கணும். வாழ்க்கையை அமைச்சிக்கிறது இளம் பெண்களின் கையில் தான் இருக்கிறது, பெண்களின் தாயாரின் கையிலும் இருக்கிறது. ரெண்டு பேரும் தாறுமாறாக பேசக்கூடாது. ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்கன்னா முதல்ல ரிப்ளை பண்ணணும். வேணான்னா வேணாம். யூ வாண்ட் டு சே நோ. வை டு கீப் சைலண்ட்? இல்லைங்க வேணாங்க, நாங்கள் வேறு இடம் பார்க்குறோங்கன்னு சொல்லுங்களேன். அதையே ஒன்றுமே பதில் சொல்லாமல் வச்சு அவங்க ஐயோ ஃபோனே வரலையே, அவங்ககிட்டேருந்து காலே வரலையே, என்னாச்சு தெரியலன்னு அவங்க கவலைப்பட்டு இருப்பான். ஒரு கால் பண்ணி சார் நாங்கள் வேறு இடம் பார்க்குறோம் சார், நீங்கள் உங்கள் பையனுக்கு வேறு இடம் பார்த்துங்க அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏன் தைரியம் வரல? அதனாலே நிறைய பேர் நொந்து போய்ட்டாங்க. இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது விருச்சிக ராசிக்கு. எனவே நீங்கள் சரியாக பேசினால் திருமணம் நடக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக வழங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள், உற்சாகமாக காணப்படுவீர்கள், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள், விறுவிறுப்பாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள், நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்வீர்கள். விருந்து உணவு உண்ணக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. விருந்து சாப்பாடு இதுவே எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் அப்படின்னு கல்யாண சமையல் சாதம் மாதிரி நிறைய தடப்புடலாக நிறைய ஐட்டம் இன்னைக்கு போட்டு ஒரு கட்ட போகிறீங்க. சூப்பர். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான நல்ல நாளாக வழங்குகிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வியாபாரம், பொருளாதாரம், குடும்பம், அலுவலகம், பர்சனல் ஒர்க்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஏதாவது ஒன்று சுமார்னாக்க இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. எப்படி சுமார்னு சொல்லும்? குரு அல்லவா பார்க்கிறது ராசியை. சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதே. மகரத்திற்கு யோகாதிபதி அல்லவா சுக்கிரன். எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும் இன்னைக்கு? இன்றைய நாள் மிகச்சிறப்பான நல்ல நாள். கும்ப ராசிக்கு அனைத்து நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். திருமண தடை விலகும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னோட சரி அப்படின்னு நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம் கொடுத்துருங்க. நிறைய டைம் இருக்குது. நல்ல நிதானமாக போய் மண்டபம்லாம் தேடி கண்டுபிடிச்சி நல்ல இடத்துல பண்ணலாம். இப்போ இந்த மண்டபம் தேடுறதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு படலம் போயிட்டுருக்கு. மண்டபம் தேடுறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. இந்த கேட்ரிங் பண்ணுறாங்கல்ல, சமையல் கான்ட்ராக்டர்ஸ், அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க சார் எங்கிட்ட 17 மண்டபம் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. 17 மண்டபம் நீ வச்சுக்கணாமா, இதோ அப்படின்னு இடுப்புலேருந்து எடுத்து கொடுப்பான் லிஸ்ட்டு. பார்த்தா இந்த 17 மண்டபம் நான் சொன்னால் கொடுப்பான் அப்படிமா. அடுத்த கேட்ரிங் கான்ட்ராக்டர் போனால் சார் ஒரு 5 மண்டபம் நான் கையில் வச்சுருக்கேன், அதில் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவோம், நானே சமையலையும் பண்ணிடுறேன், பேஷாக சமைச்சிருவோம் சார் அப்படிம்பா. இப்படி போய் அந்த மண்டபத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அது யார் வச்சுருக்கா, டைரெக்டாக மேனேஜரை அப்ரோச் பண்ணணுமா, இல்லை யாராவது கேட்ரிங் கான்ட்ராக்டரை அப்ரோச் பண்ணணுமா, நேரில் போய் கேட்கணுமா, இல்லை ஃபோனில் கேட்டாலே தகவல் சொல்லுவாங்களா, அப்படிங்கிறதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இது போருமா, கார் பார்க்கிங்க்கு இடம் இருக்கா இங்கே இந்த மண்டபத்தில், நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கள்லாம் காரில் வந்தால் வண்டியை எங்கே நிறுத்துவாங்க அதெல்லாம் போய் பார்த்து, ரூம்ஸ் எவ்வளோ தர்றாங்க, அந்த ரூம்ஸ் க்ளீனாக இருக்கா. சில பேர் ஹாலை பிரம்மாண்டமாக வச்சுருப்பான், உள்ளே போய் பார்த்தா ரூம் ஒரே கப்படிக்கும், உள்ளே போக முடியாது. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து மண்டபம்லாம் புக் பண்ணி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி கிராண்டாக ஜமாச்சிருவீங்க. டைம் எடுத்துக்கும் கொஞ்சம், அதனால் டைம் எடுத்துகிட்டு நிதானமாக டேட் வைங்க. மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வியாபாரத்திலே நல்ல
முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். உங்கள் ராசிக்கு இப்பொழுது எதை தொட்டாலும் வெற்றி 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 வெற்றி, வேறு ஒண்ணுமே கிடையாது. யூ ஆர் கோயிங் டு see பிக் சக்சஸ் இன் யுவர் லைஃப், வெரி பிக் சக்சஸ் இன் யுவர் பிசினஸ். தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், வியாபாரம் நன்றாக நடைபெறும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். இன்னிலிருந்து வசந்த நவராத்திரி ஆரம்பம். நாளைக்கு வசந்த நவராத்திரியின் 2வது நாள். வாடிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாடிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகே.